கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 2026 ஏப்ரல் 14 வரக்கூடிய சித்திரை தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ, இந்த தடவை செவ்வாய்க்கிழமையில் வருது. அதாவது விஸ்வாவசுலிருந்து பராபவ ஆண்டு அப்படின்னு பார்க்கப்படுது. பராபவ ஆண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, கரெக்ஷன்ஸ் எல்லாமே செஞ்ச பிழைகளை நம்ம எப்படி திருத்திக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பராபவ ஆண்டாக பார்க்கப்படுது. ஸோ செவ்வாய்க்கிழமையில் மேஷ ராசியில் சூரியன் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் சித்திரை திருநாளாக பார்க்கப்படுது. கரெக்டாக சூரியனுடைய டிகிரி எந்த இடத்துல கரெக்டாக நம்ம நிற்கிதுன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் சித்திரை திருநாளாக பார்க்கப்படுது. ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக அந்த 360 டிகிரி 180 டிகிரி அப்படிங்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த திசையில் தான் இந்த சூரியன் உதிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த நாள் மட்டும்தான் அந்த இடத்துல சூரியன் உதிக்குது அப்படிங்கிறது தான் சித்திரை திருநாளாக கொண்டாடப்படுது. இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Plan your next summer escape with Grand Royal Tours. இப்போ விருச்சிக ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, குரு உங்களுக்கு 8ல் இருக்கிறார், சனி 5ல் இருக்கிறார், அதோட உங்களுக்கு ராகு 4ல் இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது இது எப்படின்னா, திடீர்னு லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஒரு ஷாக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வாழ்க்கையில் மாறணுங்கிறது விருச்சிக ராசிக்கு எப்போவுமே அந்த ஏக்கங்கள் இருக்கும். ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது அப்படிங்கிறப்ப இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. இது எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு தெரியாது. அதை எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது சில விருச்சகத்துக்கு தெரியாது. விருச்சகத்தில் நான் சொல்லியிருக்கேன், நிறைய இதில் சொல்லியிருக்கேன், விருச்சகம் நிறைய கேட்டகரிஸில் இருப்பீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பிரச்சனை இருக்கும். இப்போ விருச்சகத்தில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ரீதியாக எந்த ப்ராப்ளமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் குடும்பத்துக்குள்ள ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில விருச்சகம் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு ஃபினான்ஷியல் தான் எங்களுக்கு ப்ராப்ளமே, மற்றபடி எங்களுக்கு ஃபேமிலி லைஃப் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கும்பாங்க. ஒரு சிலருக்கு வேலையே எங்களுக்கு கிடைக்கலாமாங்க, ஒரு சிலருக்கு பிடிச்ச வேலையில் நான் இல்லாமாங்க. ஸோ இந்த மாதிரி விருச்சகத்துக்கு கேட்டகரைஸ் வைஸாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இஷ்யூஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு லைஃப் மாறுது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, உள்ளூர சில விஷயங்கள் நீங்களே மாற்றிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் விருச்சகத்துக்கு சொல்லக்கூடியதே. என்னென்னா, எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது விருச்சகத்துக்கு. ரிஸ்கியாக உங்களையே எங்கேயும் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. பணத்தை ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். திடீர்னு என்ன தோணுன்னா, ஓகே இதில் நான் இந்த பணத்தை இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டா உடனே எனக்கு நல்லது வந்துடுமா, உடனே நான் க்ரோ ஆகிடுவேனா அப்படிங்கிறது தான் விருச்சகம் நினைப்பீங்க. அப்படி இல்லை, பின்விளைவுகள் எல்லாத்தையுமே யோசிக்கணும். ஏன்னா உங்களுக்கு சந்திரன் நீசம். அப்போ அந்த நேரத்தில் உங்களோட எமோஷன்ஸ் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் தான் இருக்கும். முடிவுகள் எடுக்க தெரியாது கரெக்டாக. அப்படிங்கிறப்போ லாங் டேர்மாக யோசித்து பார்க்கணும். இதோடைய ரிஸ்க்கு ஓகே, நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த ரிஸ்க்கு எந்தளவுக்கு நம்மளுக்கு அடுத்த லெவலில் ஒரு க்ரோத்தை கொண்டு போய் கொடுக்க போகுது, நம்ம எந்தளவுக்கு இந்த விஷயத்தில் தாக்கு பிடிச்சி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஏன்னா விருச்சகத்துக்கு பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா, ஒரு நெக் ஆஃப் த மூமெண்ட்டுன்னு ஒன்று சொல்லுவோம்ல, அந்த கடைசி தருணத்தில் எனக்கு வேறு வழியே இல்லை, இந்த விஷயத்தை நான் சூஸ் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு தருணத்தில் போய் அந்த விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துருவீங்க. ஸோ பெரும்பாலும் விருச்சகத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு சந்திரன் நீசம். அப்படிங்கிறப்போ உங்கள் எமோஷனோடையே சேர்ந்து லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே டைரெக்டாக ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இதுதான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்லாம் நிற்காது. எல்லாமே மறைமுகமாகவே தான் இருக்கும். ஸோ நீங்களே தேடி போய் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் பெரும்பாலும் விருச்சகத்துக்கு என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்குள்ளேயே நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. இந்த டேலண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அட் எனி காஸ்ட் அந்த கான்ஃபிடென்ஸை மட்டும் லோ டவுன் பண்ணிடவே கூடாது. அந்த கான்ஃபிடென்ஸை ஓவர் கான்ஃபிடென்ஸாகவும் போயிடக்கூடாது. இதுவும் விருச்சகம் 2 கேட்டகரியில் இருப்பீங்க. ஒன்று ஓவர் கான்ஃபிடென்ஸ், இல்லைன்னா சுத்தமாகவே கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஸோ இந்த நடுநிலைமையில் நீங்கள் இருந்துக்கணும். உங்களுடைய டேலண்ட்ஸை ஸ்கில்ஸை நீங்கள் கரெக்டாக அப்கிரேட் பண்ணிவிட்டு, யாராவது கரெக்ஷன் சொல்கிறாங்கன்னா சரின்னு கேட்டுக்கணும். இல்லையே இதெல்லாம் கரெக்டு தானே, நல்லா இந்த வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் பானை உடைச்ச கதை மாதிரி ஆகிடும் மோஸ்ட் ஆஃப் தி விருச்சகத்துக்கு. ஸோ அந்த இடத்துல நிதானம் ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு நீங்கள் நிதானமாக எவ்வளோ தாங்குறீங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்தளவுக்கு நீங்கள் தாங்கும் பொழுது, ஏன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே மறைஞ்சு தான் இருக்குங்கிறப்ப யாரையுமே பகிச்சிக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயந்தான். திடீர்னு மறைஞ்சிருக்க விஷயத்துலேருந்தே உங்களுக்கு க்ரோத்துங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ அந்த க்ரோத் எப்படின்னா, இந்த கோல்டு டிகர் கதை மாதிரி தான்.
நிறைய விஷயங்கள் கடந்து போய் தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் இந்த வருஷம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும் விருச்சகம். அதுதான் சொல்கிறது. கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, கரெக்டாக பிளான் பண்ணி ப்ரையாரிட்டைசேஷன் ரொம்ப அவசியம். அந்த நேரத்துக்கு எனக்கு இந்த விஷயம் கிடைச்சா போதுங்கிறது இல்லாமல், இந்த நேரத்துக்கு எனக்கு இந்த விஷயம் கிடைக்கலனா பரவாயில்ல, லாங் ரன்னாக பார்க்கும் பொழுது எனக்கு இந்த விஷயம் எனக்கு கை கொடுக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் லாங் டேர்மான விஷயங்களை நிறைய யோசிக்கணும் விருச்சகம். நீங்கள் ஷார்ட் டேர்மாகவே யோசிப்பீங்க. இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணி போய் எனக்கு இது சரியாயிரும், அதுக்கப்புறம் என்னன்னு தெரியாது, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் கடவுள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். இது போனால் இன்னொன்று அந்த ஜம்பிங்கிறது ஒரு விஷயம் மைண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு லாங் டேர்மாக ஒரு இடத்துல இருந்து எப்படி நம்ம செயல் பண்ண முடியும், அந்த இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்க முடியும்னு தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இல்லையா, சில பேர்த்த அனுசரித்து போகணும், சில பேர்த்த கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அப்படிங்கிறப்போ கரெக்டாக ஹேண்டில் பண்ணி போகிறப்போ அங்கேருந்தே உங்களுக்கு பயணம் அது ஒரு பயணமாகவே அமையும். அங்கே இருந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணணும்னு நினைக்காம, இந்த இடத்துல இருந்து எவ்வளோ விஷயங்கள் காரியங்கள் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். சில பேர் சொல்லலாம், இல்லை எனக்கு இந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு க்ரோத்தே நான் ஃபீல் பண்ணவே இல்லைங்கிற பட்சத்தில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கிட்டு அதையும் கவனிச்சுக்கணும். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் இங்கேருந்து தப்பிச்சு அங்கே ஓடினா போதுன்னு போயிடக்கூடாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி லாங் ரன்னாக எப்படி இருக்குது, அங்கே இருக்க மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு அது க்ரோத்து தான், லைஃப் லாங் க்ரோத்தாக தான் உங்களுக்கு அமையுங்கிறது தான் விருச்சகத்துக்கு சொல்லக்கூடியதே. ஃபேமிலியில் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஃபேமிலியில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பெரும்பாலான விருச்சகத்துக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்களில் சில சலசலப்புகள், சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கக்கூடிய அமைப்பும் சில விருச்சக ராசிக்காரங்கள்ட்ட இருக்கும். ஸோ இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, இல்லை வீடு கட்டிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதுலலாம் வந்து கொஞ்சம் கவனம் கரெக்டாக செலுத்தணும். நீங்கள் ஈஸியாக வேலையெல்லாம் வாங்கிடுவீங்க, அது எல்லாமே உண்டு. பட் பூமிங்கிற ஒரு விஷயத்தை கை வைக்கும் பொழுது ஃபேமிலியில் சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரியும் சில விஷயங்கள் இருக்கும். எல்லாமே பேலன்ஸ் பண்ணி போய்க்கணும் அப்படிங்கிறது தான் விருச்சிக ராசிக்கு சொல்கிறது. அதே மாதிரி சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னருடைய அமைப்புன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அமையக்கூடிய லைஃப் பார்ட்னர் நல்லபடியாக தான் அமைவாங்க. ஆனால் அவங்கள எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கும். லிசனிங் ரொம்ப அவசியம். விருச்சிகத்துக்கு ஜென்ரலாக சொல்கிறதே அதுதான். அந்த லிசனிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிடுவீங்க. டிசைட் பண்ணிவிட்டு தான் அந்த பக்கம் உங்களுடைய ஆப்போனண்ட்டையே நீங்கள் வந்து கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு ஆன்சர் ரெடியாக வச்சுட்ருக்கும் பொழுது இங்கே லிசனிங் குறைஞ்சிரும். அப்போ ஓப்பன் மைண்டடாக இருக்கணும், டோட்டல் அக்செப்டன்ஸில் இருக்கணும். அவங்க உங்களை முழுசாக ஏற்றுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த பக்கம் ஆப்போனண்ட்டில் இருக்கவங்களும் அதே தான் எதிர்பார்ப்பாங்க, என்னை முழுசாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது. இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லேகிங் ஆகும் பொழுது தான் விருச்சிகத்தில் இருக்கவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் இஷ்யூஸ் வருது. ஸோ இந்த விஷயத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ரொமான்டிக் கப்பல் வந்து இருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் விருச்சிகத்துக்கு சொல்கிறது. ஸோ உங்களுக்கு டைம் நல்லா இருக்குங்கிறப்போ லைஃப் பார்ட்னர்கிட்ட இஷ்யூஸ் எதுவும் ஃபேஸ் பண்ணாமல், அது எதுவும், அதாவது டாலரன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, பேஷன்ஸ் லெவல்னு ஒன்று இருக்குது. அதுக்காக வந்து எல்லாமே அடங்கிட்டு போயிடணுங்கிறது நான் சொல்ல வரல. ஏன்னா சில விருச்சகத்துக்கெலாம் லைஃபே ரொம்ப பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். நாங்கள் இந்த லைஃப் விட்டு இன்னொரு லைஃபுக்கு நாங்கள் போயிடலாமா. சிலர் விருச்சக ராசி பெண்கள்லாம் இருக்கீங்கன்னா நிறைய ஹேர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பர்சனல் செல்ஃப் கேரில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து தெப்பக்குளங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோயில்களுக்கு போகிறது, சிவன் ஸ்தலங்களுக்கு போகிறது, தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு வர்றது, அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு அப்படி தான் ஹீல் ஆகும். ஸோ தெப்பக்குளங்கள் இருக்கக்கூடிய பழைய சிவன் கோயிலில் போய் வழிபாட்டு முறைகள் நீங்கள் பண்ணும் பொழுது மனசில் ஒரு அமைதி நிலை அப்படிங்கிறது வந்து விருச்சிகத்துக்கு வரும். பெரும்பாலும் விருச்சிக ராசியில் இருக்கவங்களுக்கு வந்து ஹெல்த் பிரச்சனைன்னு ஒன்று வந்தாலே உங்களுக்கு வயிற்றில் தான் பிரச்சனை வரும். அப்போ அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சில பேர்த்துக்கெலாம் வந்து வேறு வழியே கிடையாது, நாங்கள் அவுட் சைட் ஃபுட் தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம்னா அதுலேயும் கொஞ்சம் கவனம், மசாலா ஐட்டம்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான டயட் கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடிய ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிறது. அதே போல் முருகர் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சவங்க வந்து பழனி போயிட்டு வாங்க. பழனி போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போய் செவ்வாய்க்கிழமை ஒரு விளக்கு போட்டுட்டு ஏன்னா விளக்குங்கிறது லைஃப்பில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். ஒரு விளக்கு நம்ம கோயிலில் போய் போட்டுட்டு வரோம் அப்படின்னாலே எவ்வளவோ அப்டக்கல்ஸ், வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள்லாம் இருக்கும்னு சொல்லுவோம்ல, தவிடுபடியாக்கும். கண்ணுக்கே தெரியாத எதிரிகள் கூட காணாமல் போவாங்கன்னு சொல்லுவாங்க. முருகர் ஸ்தலத்தில் போய் நம்ம விளக்கு வச்சுட்டு வரதுங்கிறது அந்த விளக்குக்கு அவ்வளோ பவர். அப்போது இல்லை எங்களால் கோயிலுக்கும் போய் எங்களால் விளக்கு வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டில் கூட முருகரை வழிபாடு பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை ஒரு சிகப்பு மலர்கள்லாம் வச்சு வழிபாடு பண்ணி ஒரு விளக்கு ஏற்றும் பொழுது உங்களுக்கு சுபிக்ஷமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் விருச்சிக ராசிக்கு.
இப்போ கலைத்துறையில் இருக்கவங்க, பொலிட்டிக்ஸில் இருக்கவங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஒளிஞ்சே இருக்குது. நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கிற மாதிரியே இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, யாரையுமே பகைச்சிடக்கூடாது அப்படின்னு. அங்கே இருக்கிற ஒரு கடைசி ஆள் கூட உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறவராக இருப்பார். ஸோ யாரையுமே வந்து இவங்கனால எனக்கு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுதுன்னு நினச்சிட்டு, இந்த ஒரு ஜோக் கூட ஒன்று இருக்கு இல்லையா, நீங்கள் எங்கே உருண்டுட்ருக்கிறீங்க, கோயில் வாசலில் உருண்டுட்ருக்கீங்களா, பைப் வாசலில் உருண்டுட்ருக்கீங்களான்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து கோயில் வாசலில் கரெக்டாக உருண்டுறணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸாகவே தான் உங்களுக்கு இருக்குது. தேடி போய் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ தேடல்கள் ரொம்ப அதிகம் இந்த தடவை விருச்சகத்துக்கு. தேடி தேடி போகணும். அப்போ அந்த தேடல் எதை தேடுறதுன்னே தெரியாமலும் சில விருச்சக ராசி இருப்பீங்க. உங்ககிட்ட சில டேலண்ட்ஸ் உண்டு. இந்த டேலண்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணுறீங்க, யார்கிட்ட போய் இந்த டேலண்ட்டை காட்டுறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. சரியான ஒரு இடத்துல சரியான ஒரு தருணத்தில் உங்களுடைய டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது, இப்போ பாலிடிக்ஸில் இருக்கீங்க, இப்போ புதுசாக பாலிடிக்ஸ் போயிருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது எல்லாத்துக்கிட்டேயுமே அனுசரணையாக இருக்கும் பொழுது எங்கேயோ இருந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் லைஃபையே மாற்றும் அப்படிங்கிறது தான். ஸோ கவனம், எல்லா இடத்துலையும் கவனம், எல்லா பக்கமும் கண்ணு வச்சுருக்கணும் விருச்சிகம் இந்த தடவை. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Plan your next summer escape with Grand Royal Tour.